வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய வீதிகளில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம். ஸ்பெயினில் எரிசக்தி நெருக்கடி, மின் விநியோகத்தில் நடுத்தர ஆபத்து. ஐரோப்பாவில் மலிவு விலை வீட்டு வசதி, உதவி விதிகளில் தளர்வு. ஏவும் போதே வெடித்த சாத்தான் 2 ஏவுகணை, ரஷ்யாவுக்கு பெரும் தோல்வி. பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி, சுவிஸ் மக்கள் எடுத்துள்ள முடிவு. பிரித்தானிய பிரதமரை விட திறம்பட செயல்படும் ஆட்கடத்தல்காரர்கள், முன்வைக்கப்படும் விமர்சனம். ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல், உக்ரைனை மறைமுகமாக எச்சரித்த துருக்கி ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய வீதிகளில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம். பிரித்தானிய வீதிகளில் பெண்கள் மத்தியில் நீடித்திருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு குறித்து இந்த உரை விவாதிக்கப்படுகிறது. இது சாரா எவார்டின் கொலைக்கு பின்னர் 4 ஆண்டுகளுக்கு பின்னரும் நீடிப்பதாக கூறப்படுகிறது. பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் காவல்துறை கலாச்சாரம் குறித்து ஆராயும் அங்கியோலினி விசாரணையின் சமீபத்திய அறிக்கை வெளியீடுகளுக்கு முன்னதாக இந்த கவலைகள் எழுப்பப்படுகின்றன. இதேவேளை குறிப்பாக விரால் தொண்டு நிறுவனமான டுமாரோஸ் வுமன் போன்ற அமைப்புகள் பெண்கள் பயத்துடனேயே அவர்களின் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வதாக உறுதிப்படுத்துகின்றனர். இதனால் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பாக்கெட் அலாரங்களை விநியோகித்தல் மற்றும் இருண்ட பேருந்து நிறுத்தங்களை தவிர்ப்பதற்காக கூடுதல் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தல் போன்ற எடுத்துக்காட்டுகள் என்பன தெருக்களில் பெண்கள் இன்னும் பாதுகாப்பாக இல்லை என்பதை காட்டுகிறது. ஸ்பெயினில் எரிசக்தி நெருக்கடி, மின் விநியோகத்தில் நடுத்தர ஆபத்து. ஸ்பெயினின் மின் விநியோகத்தை இந்த குளிர்காலத்தில் முதல் முறையாக நடுத்தர ஆபத்து என்ற பிரிவில் உள்ளதாக ஐரோப்பாவின் உயர் மின்னழுத்த கட்டத்தை ஒருங்கிணைக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. மிகவும் வறண்ட மற்றும் வெப்பமான கோடை காலத்தால் நீர்மின் இருப்புகள் கடுமையாக குறைந்ததே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகும். மின்சாரத்துக்கான தேவை அதிகரிப்பு, அத்துடன் சில அனல் மற்றும் எரிவாயு ஆலைகளில் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக விநியோகத்தில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. சூரிய ஒளி மற்றும் காற்றின் மூலம் கிடைக்கும் ஆற்றலை அதிக அளவில் சார்ந்து இருப்பதால் காற்று குறைவான மற்றும் குளிர்ந்த காலங்களில் விநியோகம் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உடனடி மின்தடை எதிர்பார்க்கப்படவில்லை என்றாலும் ஸ்பெயினின் மின்சார அமைப்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த குளிர்காலத்தில் நெருக்கமான கண்காணிப்பில் இருக்கும். ஐரோப்பாவில் மலிவு விலை வீட்டு வசதி, உதவி விதிகளில் தளர்வு. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அதிகரித்து வரும் வாடகை மற்றும் வீட்டு விலைகளை கருத்தில் கொண்டு மலிவு விலை வீட்டு வசதி திட்டங்களுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பிய ஆணையம் முன்வந்துள்ளது. இதற்காக அரசுகள் மானியம் மற்றும் உதவிகள் வழங்குவது தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான உதவி விதிகளை தளர்த்த ஆணையம் திட்டமிட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட வீடமைப்பு ஆணையர் டான் ஜார்ஜென்சன் இருக்கும் விதிகள் வீடமைப்பு நெருக்கடியை சமாளிக்க போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார். இந்த தளர்வுகள் உறுப்பு நாடுகள் சிக்கலான சட்ட சிக்கல்களின்றி சமூக மற்றும் குறைந்த விலை வீடுகளை விரைவாக உருவாக்க நிதியளிக்க உதவும். இந்த மாற்றம் குறுகிய கால விடுமுறை, வாடகை தளங்கள் மற்றும் சொத்து ஊகங்கள் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாக இருக்கும். இது ஐரோப்பாவின் வீடமைப்பு நெருக்கடியை வெறும் தேசிய பிரச்சனையாக அல்லாமல் ஐரோப்பிய சவாலாக எதிர்கொள்ளும் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏவும் போதே வெடித்த சாத்தான் 2 ஏவுகணை, ரஷ்யாவுக்கு பெரும் தோல்வி. ரஷ்யாவின் மிக சக்தி வாய்ந்த அணுவாயுதங்களை தாங்கி செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளான சாத்தான் 2 என மேற்கத்திய நாடுகளால் அழைக்கப்படும் RS-28 சர்மட் ஏவுகணை ரஷ்யாவின் மிக சக்தி வாய்ந்த அணுவாயுதங்களை தாங்கி செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளான சாத்தான் 2 என மேற்கத்திய நாடுகளால் அழைக்கப்படும் RS-28 சர்மட் ஏவுகணை சோதனை தோல்வி அடைந்து வெடித்திருக்கலாம். கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ரஷ்யாவின் ஆரன்ஸ்பர்க் பகுதியில் உள்ள யாஸ்னி ஏவுதளத்திற்கு அருகில் இந்த சோதனை தோல்வி ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெடித்து சிதறியதை உள்ளூர் ஊடகங்களில் வெளியான காணொளிகள் காட்டுகின்றன. ஏவுதள பகுதியில் ஏற்பட்ட பெரிய பள்ளம் மற்றும் ஊதா நிற புகை மண்டலம் ஆகியவை அதிக நச்சுத்தன்மை கொண்ட திரவ எரிபொருள் பயன்பாட்டை குறிப்பதால் இது சர்மட் ஏவுகணையின் தோல்வியாக இருக்கலாம் என நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த ஏவுகணை ரஷ்யாவின்
அணுசக்தி நவீனமயமாக்கல் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இது 4வது தொடர்ச்சியான சோதனை தோல்வியாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த வெடிப்பு அவங்கார்ட் ஹைபர்சோனிக் லைட் வாகனத்தை தாங்கி சென்ற வேறு ஏவுகணையின் தோல்வியாகவும் இருக்கலாம் என்றும் மாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி சுவிஸ் மக்கள் எடுத்துள்ள முடிவு. தங்கள் நாடுகளில் வசதியாக வாழும் வெளிநாட்டவர்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் சில நாடுகளுக்கு, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு உருவாகியுள்ளது. அதாவது, ஒரு நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு வேறு நாடுகளில் சொத்து இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து கிடைக்கும் வருவாய்க்கும் அவர்கள் வாழும் நாட்டில் வரி செலுத்த வேண்டும் என்கின்றன சில நாடுகள். அது சில நாடுகளில் மரபுரிமை வரி என அழைக்கப்படுகின்றன. ஆனால் வேறு நாடுகளிலிருந்து எங்களுக்கு வரும் வருவாய்க்கு நாங்கள் ஏன் இந்த நாட்டில் வரி செலுத்த வேண்டும்? உங்கள் நாட்டில் எங்களுக்கு வரும் வருவாய்க்கு நாங்கள் வரி செலுத்துகிறோமே என்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பணக்காரர்கள். அதையும் மீறி இல்லை, உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் வருவாய்க்கு நீங்கள் வாழும் நாட்டில் வரி செலுத்தியே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்தினால் நாங்கள் ஏன் உங்கள் நாட்டில் வாழ்கிறோம்? பேசாமல் அப்படிப்பட்ட ஒரு வரி இல்லாத நாட்டுக்கே போய்விடுகிறோம் என வேறு நாடுகளுக்கு புறப்பட துவங்கியுள்ளனர் சம்பந்தப்பட்ட பணக்காரர்கள். இந்த நிலையில் சுவிட்சர்லாந்திலும் மரபுரிமை வரி தொடர்பில் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமரை விட திறம்பட செயல்படும் ஆட்கடத்தல்காரர்கள் முன்வைக்கப்படும் விமர்சனம். புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் விடயத்தில் பிரித்தானிய பிரதமரை விட ஆட்கடத்தல்காரர்கள் திறம்பட செயல்படுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்புவதற்காக பிரான்சுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளார் பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டாமர். அந்த ஒப்பந்தத்துக்கு 1-in-1 ஒப்பந்தம் என்று பெயர். அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை 153 புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது பிரித்தானிய அரசு. விடயம் என்னவென்றால், சில ஆட்கடத்தல் கும்பல்களும் பிரித்தானியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு கொண்டு விட்டு வருகின்றன. அதாவது, வட ஆப்பிரிக்க நாட்டவர்கள் பலர் பிரான்சுக்கு செல்வதற்காக முறைப்படி பிரித்தானியாவுக்கு விசிட்டர் விசாவில் வருகிறார்களாம். அவர்களை இந்த ஆட்கடத்தல் கும்பல்கள் பிரான்சில் கொண்டு விடுகிறார்கள். ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். உக்ரைனை மறைமுகமாக எச்சரித்த துருக்கி ஜனாதிபதி. கருங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் எச்சரிக்கை விடுப்பதாகவும் எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார். துருக்கியின் வடக்கு கடற்பகுதியில் ட்ரோன் படகு ஒன்று எண்ணெய் கப்பல் மீது மோதிய சம்பவத்தை அடுத்தே எர்டோகனின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தற்போது கருங்கடலில் கடல்வழி பாதுகாப்பை மிக மோசமாக அச்சுறுத்த தொடங்கியுள்ளது என செய்தியாளர்களிடம் விளக்கியுள்ள எர்டோகன், வெள்ளிக்கிழமை தங்களின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளது கவலையளிக்கும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது என்றார். மேலும், இந்த தாக்குதல்களை நாங்கள் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து அனைத்து தொடர்புடைய தரப்பினருக்கும் தேவையான எச்சரிக்கைகளை நாங்கள் தெரிவித்து வருகிறோம் என்றார்.